என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் செய்திக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் என்னாகும் 24ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, இந்த அதிகாரத்தோடு எந்த வசனங்களோடு எங்களோடு நீர் இடைப்பட போகிறோ, உம்முடைய சித்தம் எந்த வார்த்தைகளாக எங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறது, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் வாயில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை அருளும்படியாக உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துவீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் என்னாகும் 24ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னாடி இதற்கு முன்பதாக 2 அதிகாரங்களை நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம பார்த்துட்டு நம்ம போகிறோம். ஏன்னா இதற்கு முன்பாக 22ஆம் அதிகாரத்தில் இருந்தே பாலாக் என்பவன் பிலேயாமை, அதாவது அவன் புறஜாதியான ஒரு தீர்க்கதரிசி, அந்த இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த பிலேயாமை அழைத்து வருகிறான். அந்த இடத்துல அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல இந்த பிலேயாமை அவன் அழைத்து வருகிறான். ஆனால் அந்த நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அந்த இடத்துல அவர்களை சபிக்க சென்றார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை அருளிய மறையாக தேவன் அவர்கள் வாயை திறந்தார் என்று. ஏனென்றால் 22ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாதபடி கர்த்தர் கழுதையின் வாயையும் திறந்தார் என்று. நேற்றைய அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று புறப்பட்டு போகும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் வாயை திறந்தருளுகிறார். ஏன்னா 23ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி என்று பிலேயாம் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல பாலாக்கு மிகவும் கோபப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல இருந்து நீ இந்த ஜனங்களை சபிக்க முடியாது என்றால், அந்த கொடுமுடியிலிருந்து பார்க்கும்பொழுது அந்த ஜனங்கள் ஒரே சிறு கூட்டமாக உனக்கு தோன்றுவார்கள், அப்பொழுது நீ அவங்களை சபிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போறாரு. அதாவது பாகால் மேட்டில் அவர் கூட்டி கொண்டு போறார். ஆனாலும் தேவன் அவருடைய வாயிலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சபிக்கவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் வருகின்றனர். ஆனால் இஸ்ரவேலின் கடைசி பாளையத்தை மட்டும் பார்த்து அங்கிருந்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சாபங்களை எல்லாம் தன் மீது சுமந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த பாஸ்ஓவரில் நம்மளுடைய சாபங்கள், நம்முடைய பொருளாதார குறைவுகள், இன்னும் பரம்பரை சாபங்களாக இருக்கலாம், இல்லை பலவீனமாக இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தில் மந்த நிலைமையாக இருக்கலாம், ஒருவேளை இது பரம்பரையாக எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பாஸ்ஓவர் என்று அழைக்கப்படும் பொழுது இது எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இந்த பாஸ்ஓவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்று. ஹல்லேலூயா. இந்த பாஸ்ஓவரில் நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். இந்த 24ஆம் அதிகாரம் இன்று நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு அதிகாரமாக நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அதிகாரத்தில் தேவன் நம்மோடு ஒவ்வொரு வார்த்தைகளோட நம்மளோடு இடைப்பட போகிறார். இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய மக்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது அதிகாரத்தில் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் 1 9ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார் என்று. 10 25 வரை கர்த்தர் அவருடைய எதிரிகளை சபிக்க தீர்மானித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த பாலாக் அந்த மக்களை சபிக்க வேண்டும் என்று வருகிறான் என்று பார்த்தால், அந்த மக்களை பார்த்து அவன் பயப்படுகிறான். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம்,
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக சென்று பார்த்து வரும்படி மோசே அனுப்பிய பொழுது அவர்கள் ராட்சத கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிற்பாடு அவர்களுடைய எதிரிகள் இவர்களை கண்டு பயப்படும்படியாக தேவன் ஒரு அபிஷேகத்தை இவர்கள் மத்தியில் ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம். பாலாக் பயந்ததினால், இந்த இஸ்ரவேல் கூட்டத்தாரை கண்டு பயந்ததினால் அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க, அவர்களை சபிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற அதிகாரத்தில் கூட பார்த்திருக்கிறோம், அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறா, அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நேற்றைய அதிகாரத்தில் கூட நாம் தியானித்தோம். அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பலவான்களாக காணப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பலன் அவர்களுடையதல்ல, தேவ பலன் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று பிலேயாம் பாலாக்கிடம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீ இந்த இடத்துல இருந்து இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி நிறைய பலிகளை செலுத்த ஆயத்தப்படுத்துகிறார்கள். கர்த்தர் பலிகளை விரும்புகிறதில்லை. அவருக்கு பிரியமான காணிக்கை என்றால் அவர்கள் சமாதானம் மாத்திரமே, அவருடைய பாதத்தை நம்மை தாழ்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது மாத்திரமே அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் நம்மில் வாசமாயிருக்கிறார். ஏனென்றால் நாமே அவருடைய ஆலயமாக காணப்படுகிறோம். எனவே மற்றவர்கள் இடுகின்ற எல்லா சாபங்களும் நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் மாறும். ஒருவேளை சில நாட்களில் கூட நம்ம பயந்து கொண்டிருக்கலாம், இவங்க எனக்கு சாபம் விட்டுட்டாங்களோ, ஒருவேளை என் வாழ்க்கையில் அந்த சாபம் பழிச்சிடுமோன்னு நம்ம பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் நம்மை நோக்கி பேசுகிறார், உங்களுடைய சாபங்கள் கர்த்தர் இயேசுவுக்குள் ஆசீர்வாதமாக மாறும் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த சென்ற அதிகாரத்தில் கூட அவர்கள் சபிக்க சென்றவர்களை ஆசீர்வதித்ததாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இடம் மாறி சபிக்க சென்ற பொழுதும் அவர்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் பிரியப்பட்டார். யோசுவா 24:10 கூட நம்ம பார்க்கிறோம். 24:10 எடுத்துக்கொள்ளலாம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா 24:10 மோசே யோசுவாக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். அப்போ கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பியதால் அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதங்களாக வரப்பட்டது. ஏனால் பிலேயாம் சபிக்க சென்ற பொழுது அவருடைய வாயில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நீராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு எது பிரியமாய் காணப்படுகிறது என்று பார்க்க போனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டது. அப்போ ஏன் அவன் முந்தி செய்ததை போல நிமித்தம் பார்க்க போகல? ஏன்னா நான் இந்த ராத்திரி என்னோட தங்கியிரு, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன்னு சொல்லி அந்த பிலேயாம் இந்த நேரத்தில் அவன் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினாள். ஏன்னா அவர் பார்க்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தை. அந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுதே தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அவன் ஒரு புறஜாதியான ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் தேவன் யாரை கொண்டு பயன்படுத்த வேண்டும் சித்தம் இருக்கிறதோ அவரை நிச்சயம் எடுத்து பயன்படுத்துகிறார். ஏனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் எப்படி இறங்கினார் பார்த்தால், நம்ம என்னாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஒவ்வொரு கோத்திரங்களையும் ஒவ்வொரு நியமங்களின்படி அணிவகுத்து நிற்கும்படியாக அவர்களை சொல்லுகிறார். அவர்களும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து அப்படியே செய்கிறதனால் அவர்களுடைய நடுவில் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம், அந்த டேபர்னக்கிள் அவர்கள் நடுவில் இருக்கிறதுனால ஆண்டவருடைய மகிமை அந்த கூடாரம் முழுவதும், அவருடைய இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை அவன் காண்கிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் அடுத்ததாக என்ன சொல்கிறார் நாம் பார்ப்போம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது அவன் கண் திறக்கப்படுகிறது? தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் பொழுது. அப்போ இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் மேற்கொள்ள ஒரு வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்போ ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் காண்கிறார். அவன் ஒரு புறஜாதியான தீர்க்க தரிசித்தான். ஆனால் தேவனுடைய ஆவி அவன் மேல் தங்கும் பொழுது அவன் கண் திறக்கப்பட்டவனாய் அந்த யாக்கோபு எத்தனை அழகான ஜனங்கள் என்று அவன் வாயிலிருந்து விளம்பும்படியாக அந்த இடத்துல பேசுகிறார். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பரவி போகிற ஆறுகளைப் போல. இப்போ ஆறுன்றது ஒரு இடத்துல நிற்காது, அது பரவி போய்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது சுற்றியில் இருக்கிற நிலங்கள் செழிப்பாக மாறும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் புறஜாதியான நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள இந்த நாளில் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தலாம். இப்பொழுதும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், சந்தன மரங்கள் என்பது இந்த வாசனை வீசும் ஒரு மரமாக இருக்கும். அந்த சந்தன மரம் இருக்கிற இடத்துல போனாலே ஒரு வாசனை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று ஏறடிக்கின்ற அந்த பலிகளும் தூபங்களும் ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக காணப்படுகிறது. கேதுரு விருட்சங்கள் என்பது ஒரு பலத்தை குறைக்கிறது. அவர்கள் எப்படி பலவான்களாக காணப்படுகிறார்கள் என்று, அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும், அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அப்போ அந்த இடத்துல அந்த ஜனங்களை உயர்த்தி அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அந்த பிழையாம் அந்த இடத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் 8வது வசனத்திலிருந்து நான் 10வது வசனம் வரைக்கும் 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்தொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின பொழுது அவர்களுக்கு என்ன பலன் இருக்கும்? நாங்கள் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே அப்படின்னு தான் அவர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் அவர்களுக்கு உண்டு என்று தேவன் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக பிலேயாமின் வாயிலிருந்து உரைக்கும்படியாக சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து. அப்போ அந்த பாலாக் கேட்கும் பொழுது இன்னும் அவனுக்குள்ள பயம் என்னாகும்? அதிகமாகும். அப்போ இந்த ஜனங்கள் இன்னும் பலன் வாய்ந்த ஜனங்கள். அப்போ அவருடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறார் என்று அவனுக்குள்ள இன்னும் பயம் அதிகரித்து கொண்டே போகும். அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று பாலாக்கிடமே பிலேயாம் தீர்க்க தரிசனமாக சொல்லும்படியாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. சிங்கம் எப்படி இருக்கும்னா தனக்கு பசி எடுத்தால் மட்டும்தான் அது வேட்டையாடும். அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அதாவது நம்ம சில நேரம் நம்ம சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஜனங்கள் அமைதியாக இருக்கிறாங்க, நீ அவர்களை சீண்டாதே என்று தேவன் எச்சரிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் முதலாவது யாருக்கு குறிக்கப்பட்டது என்று பார்த்த போனால் ஆபிரகாமுக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று தேவன் கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அந்த நீ சபிக்க அந்த ஜனங்களை சபிக்க சென்றால் நீ சபிக்கப்பட்டவனாய் மாறுவாய் என்று பாலாக்கிடம் எச்சரிக்கும் விதமாக அந்த தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆதியாகமத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், நிறைய வசனங்களை ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் படித்திருக்கிறோம். ஆதியாகமம் 12:3 கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஜனங்களை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் முதலாவது வசனத்திலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களை சபிக்க நினைத்த அந்த பாலாக் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும் பொழுது மேலும் அவன் மனதிலே நடுங்கி கொண்டிருப்பான். அப்போ பிலேயாம் சபிக்க வந்த அவனை கொண்டே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார். மேலும் ஆதியாகமம் 49:9 கூட நாம் வாசிக்கலாம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ இந்த பாளையத்தில் கூட இந்த நம்ம மேப்பை கூட பார்த்துருக்கோம். அதில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறாங்களா? யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஹல்லேலூயா. அப்போ அவர்களுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர்கள் விளங்கும்படியாக அந்த இடத்துல அவர்கள் தீர்க்க தரிசனமாக அவர்கள் வாயிலிருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த தீர்க்க தரிசனம் அவனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தால், கர்த்தருடைய உடன்படிக்கை அந்த பாளையத்தின் நடுவில் இருந்ததனால. ஹல்லேலூயா. அவர்கள் அங்கே அணிவகுத்து இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த பாளையத்தின் நடுவில் இருக்கிறதுனால கர்த்தருடைய மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அவருடைய மகிமை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் காணப்படுவதாக காணப்படுகிறது. இந்த நாளில் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாமே அவருடைய பரிசுத்த ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் நாம் யோசிக்கலாம். நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோமா? இல்லை நம்மை பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோமா? தேவனோட வாசம் செய்கிற ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்ம காத்து கொள்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு நிமிடம் உற்று நோக்குவோம். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனால் நமக்கு விரோதமாக எழும்பும் சாபங்களாக இருந்தாலும், எந்த விரோதங்களாக இருந்தாலும், இந்த நாளில் தேவன் அவர்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் ஒருவரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கும் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு சபிக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை விரோதிக்கலாம், ஆனால் ஒருவரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ உபாகமம் 33:16-17 கூட நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட விதமாக அதை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். உபாகமம் 33:16-17. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்கள் ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். ஹல்லேலூயா. அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசையின் 1000களும் ஆனவைகள் என்றான். அப்போ இந்த இடத்துலையும் பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலவான்களாக காணப்படுகிறார்கள் என்று. இன்று நாமும் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய ஆலயமாக இருக்கிற நாமும் நிச்சயமாக அப்படிப்பட்ட பலவான்களாக காணப்படுகிறோம். நம்மளால் ஒன்றும் முடியாது என்று சோர்ந்து போக ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நம் அநேக தரிசனங்களை இன்று நாம் காண முடியும். நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா சாபங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இப்பொழுது நம்ம 2வது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். 2வது பகுதி 10-25 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், கர்த்தர் தம்முடைய எதிரிகளை சபிக்கிறார் என்று. அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம், அந்த ஜனங்களை எப்படி ஆண்டவர் சபிக்கிறார். அப்போ 3 முறை பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க வரும்பொழுது 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்தான். அதனால் பாலாக் கோபமாக என்ன செய்தார்னா, பிலேயாமிடம் நீ திரும்பி சென்று விடு என்று சொன்னார். சென்ற அதிகாரத்தில் கூட கடைசி வசனங்களை கூட நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். ஆண்டவரை நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்த முடியுமா என்று அவர்களுக்கு நிமித்தமாக என்னென்ன செய்யலாம் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கை தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் கூட இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. மகனை மகளை நீ சோர்ந்து போகாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் என்று நம்மோடு வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாமே அவருடைய பரிசுத்த ஆலயமாக காணப்படுகிறோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடு கை தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நான் அவங்களை சபிக்க தான் அழைத்தனுப்பினேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை மாறுபாடாக செய்கிறியே, அவர்களை ஆசீர்வதிக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சென்ற அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். பீலேயாம் பாலாக்கை நோக்கி என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்றான் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல கூட நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த பாஸ்ஓவரில் அவ் எல்லாம் நம்மிலிருந்து கடந்து போக தேவன் நம்மீது கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 11 வாசிக்கிறேன். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்போ இந்த இடத்துல பாலாக் பீலேயாமியனுடைய பேராசையை இன்னும் தூண்டி விடுகிறார். ஏன்னா அவர்கள் பேராசைப்பட்டு தான் பீலேயாம் இந்த இடத்துக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நான் உன்னை கனப்படுத்தணும்னு நான் விரும்பினேன், ஆனா கர்த்தர் உன்னை காணப்படையாதபடிக்கு தடுத்தார் என்று அந்த இடத்துல சொல்றார். அப்போ பீலேயாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு ஒருவேளை சபித்தாலும் சபிப்பாரோ என்று பாலாக் தந்திரமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உன்னை பொன்னாலும் பொருளாலும் கனப்படுத்த விரும்பினேன், நீ அதற்கு கனமடையாதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை நம்ம கூட சில விஷயங்களை மற்றவர்கள் ஆசை காட்டும் பொழுது ஒருவேளை நமக்கு அந்த பொருள் கிடைக்கலனா நம்ம வேணா அப்படி சொல்லிடலாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் புறஜாதியான அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல கூட தங்கி அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பீலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இவன் புறஜாதியான ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு எத்தனையோ கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்ட நமக்கு சித்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் அவர்களை கை கொண்டு நடக்கிறோமா, அவர்களை வெறுமனே விட்டு போகிறோமா என்று நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல நீ எனக்கு வீடு நிறைய பொண்ணு கொடுத்தால் பொருள் கொடுத்தாலும் அதுக்கு வேண்டாம். ஒருவேளை அவன் மாமிச சிந்தையோடு இருந்தால் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனால் ஆவியானவர் அவனை நிறைத்திருக்கிறனாலுடைய வார்த்தை வேறு விதமாக வருகிறது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவன் இந்த இடத்துல பேசுகிறார். ஸ்தானாதிபதியிடத்தில் நான் சொல்லவில்லையா? அப்ப என்ன சொன்னார் அவர்களுடைய ஸ்தானாதிபதியிடத்துல? நான் வருவேன், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான், ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல 14வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கலாம். இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி மீண்டும் அவனுக்கு என்ன சொல்லுது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், ஒருவேளை ஆண்டவர் மனம் மாறினால் மாறுவாரோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல கூட கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய இடைப்பட்ட பொழுதும் அவரை ஏற்றுக்கொள்ள அவன் மனமில்லாதவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை அந்த இடத்துல அந்த பாலாக்கும் பீலேயாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்கள் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல அவர்கள் திரும்பி மனம் மாற அவர்களுக்கு மனதில்லை. இந்த நாட்களில் கூட மனம் திரும்பாதபடி எத்தனையோ பேர் காணப்படுகிறார்கள். இந்த நாள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் இந்த நாட்களை நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், தம்முடைய ஜனங்களை எப்படி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தும் அவர்கள் மனம் மாற அவர்களுக்கு மனதில்லாமற் போனது. ஏனென்றால் அவர்கள் திரும்பி தன்னுடைய சொந்த வழியிலே அவர்கள் போகிறார்கள். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்போ இந்த வார்த்தை இதற்கு முன்பாக நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்த்திருக்கிறோம்.
எதுனா 4வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தான் 15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிழையம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் ாவது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டு அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம செவிகளில் கேட்கும் பொழுது நம்மளுடைய மூளையில் அது பதியுமா. அப்போ நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது சத்தமாக வேண்டும் என்று நான் இந்த இடத்துல வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் நம்ம சத்தமாக படிக்கும் பொழுது நம்ம செவிகளில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம் இருதயத்துக்குள்ளாக நம்ம கிரியை செய்யும். ஏன்னா அது மூளையில் அதுக்கு நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும், பதிவு செய்யப்படும். அப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. ஹல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன் அவருக்கு அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல அவன் வெளிப்படுத்துகிறானாய் காணப்படுகிறான். அப்போ சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது, அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட யோவான் அவர் அந்த தீர்க்க தரிசனமாக பார்க்கும் பொழுது அவர் தாழ விழறாரு. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் எவ்வளவு பெரியதாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விளம்புகிறதாவது என்று அடுத்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது நாம் பார்ப்போம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனம் யாரை குறித்து கூறப்படுகிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில வந்த நம்மளுடைய அந்தகார பாவங்களிலிருந்து நம்ம மீட்க வந்த ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஏன் அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தது என்று பார்த்தால் தேவ ஆவியானவர் அவனை நிரப்பியதால். ஏன்னா எத்தனையோ தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய முன்குறிப்பை அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரை ஆளுகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் 1000 வருட அரசாட்சியில் அவர் மாத்திரமே, அவருடைய செங்கோல் மாத்திரமே இந்த பூமியின் கடைசி பரியந்தம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். இது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கின பொழுது இது ஒரு மறைமுகமான ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. ஏன்னா நேற்று கூட நம்ம பார்த்தோம் மோவாப் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஏனென்றால் லோத்தின் குமாரத்திர்கள் தன்னுடைய இச்சைகளினால பாவம் செய்து பிறந்தவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். அப்போ அது பாவத்தின் புத்திரர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் வரும் பொழுது அந்த பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிர்மூலமாக்குவார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல கண் திறக்கப்பட்டவனாய் அவன் விளம்பிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவருடைய தரிசனத்தை பற்றி. அடுத்தது 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏதோம் சுதந்திரமாகும், சேயூர் தன் சத்துருக்களுக்கு சொந்தமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடங்கள்ல பார்க்கிறோம், இஸ்ரவேல் என்ன செய்யுமாம், பராக்கிரமம் செய்யுமாம். அப்போ அவர்களால் சுய பலத்தினால கிடையாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தேவனுடைய மகிமையும் வல்லமையும் காணப்பட்டதுனால அந்த இடங்கள்ல அவர்கள் பராக்கிரமம் செய்கிற ஜனங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று. அப்போ அந்த இடங்கள்ல அவர்கள் சுற்றி இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குரைத்தார், நீ கால் மிதித்து நடக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று. அப்போ ஏன் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது என்று பார்த்தால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சென்றதினால. அப்ப இந்த ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தும் பொழுது அவர்கள் பராக்கிரமம் செய்கிற ஜனங்களாக மாறுவார்கள். இன்றைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் மத்தியில அநேக ஜனங்கள் மத்தியில அநேகர் கண்கள் காணும்படியாக பராக்கிரமம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
மேலும் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக காணப்படுகிறார். அவர் யாக்கோபின் 12 கோத்திரங்களை யூதா கோத்திரத்தில் பிறந்து அவர் ஆளுகை செய்வார் என்பதை இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. அவர் பட்டணங்களை மீதியானவர்களை அழிப்பார் என்றார். அவருடைய ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற துன்மார்க்க இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிற அவர்களை கண்டிப்பாக தேவன் அழிப்பார் என்று. மேலும் நம்ம 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். நான் இந்த 2வது பகுதிக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்த கர்த்தர் எதிரிகளை சபிக்க தீர்மானித்திருக்கிறார் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய சாபம் சொல்லப்படுகிறது. முதலாவது இந்த 20வது வசனத்தின் மீது அமலேக்கியர் மீது சொல்லப்பட்ட சாபமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அமலேக்கு பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவர் மேலும் சபிக்க தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 21, 22ல யார் மீது ஆண்டவருடைய சாபம் இறங்குகிறது என்று பார்க்க போனால் கேனியர்கள் மீது ஆண்டவருடைய சாபம் இறங்குகிறது. அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணைப்பானது, உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய், ஆகிலும் கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது சாபம் அமலேக்கியர்கள் மீது வருகிறது. 21, 22 நம்ம பார்க்கிறோம் அந்த சாபம் கேனியர்கள் மீது வருகிறது. அடுத்து பார்க்கிறோம் நம்ம 23, 24 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று நாம் பார்க்க போகிறோம். பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ, தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர் தாமே. அப்போ இந்த இடத்துல அவர் தாமே பராக்கிரமம் செய்கிற தேவனாயிருக்கிறார் என்று நாம் காணப்படுகிறோம். சீத்திமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சாபம் கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியமாக காணப்படுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம் அந்த ஜனங்களை ரட்சிக்க அவர் சித்தமாக இருக்கிறார் என்று. அப்போ அந்த இடத்துல அந்த சாபங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற அவர் சித்தமாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அநேக இடங்களை நாம் கூட மற்றவர்கள் இடுகின்ற சாபங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பழித்து விடுமோன்னு சொல்லி பயத்தினால நாம் நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் நம்மை சபிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை நாம் வாசிக்கிறேன். பின்பும் பீலையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் மனம் திரும்ப மனதில்லாதபடி எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினார்கள் என்று, பாலாகும் தன் வழியே போனான் என்று. ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி அந்த தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பாதபடி, தங்களை தாழ்த்த கூடாதபடி அவர்கள் மீண்டும் திரும்பி தன்னுடைய பாவத்திற்கே திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதைதான் வெளிப்படுத்தல விசேஷம் 2:14 நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பேலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறார்கள் உன்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பேலேயாமுடைய போதகம் என்று. ஏனென்றால் அவர்களை கெடுக்கும்படியாக, ஆண்டவருடைய வழியிலிருந்து பின்மாற்றும்படியாக அநேக வார்த்தைகளை சொல்லும்படியாக அவர்கள் இருந்தார்கள் என்று. இன்றைக்கும் நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயமாக நாம் காணப்படுகிறோம். நம்மை நாம் எப்படி காத்து கொள்கிறோம், நம்முடைய சிந்தைகளை எப்படி காத்து கொள்கிறோம் என்று பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி
நம்ம வேறு வழிகளில் நம்மளுடைய சிந்தையை திருப்புகிறோமா? இல்லை ஆண்டவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும்படியாக நம்ம உலக பிரகாரமான இச்சைகளினாலும் பாவங்களினாலும் நம்மை நாமே அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று. ஏனென்றால் அவருடைய பரிசுத்த கூடாரம் நம்மில் இருக்கிறது. நாமே அவருடைய பரிசுத்த ஆலயமாய் காணப்படுகிறோம். இந்த நாட்களில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த எதிரிகளின் செயல்களும் நம்மை மேற்கொள்ளாது. ஏனெனில் நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றின தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் நம் பரிசுத்தமாக காணப்படும் பொழுது மாத்திரமே அவருடைய பிரசன்னத்தை நாம் காத்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம இச்சைகளினாலும் பாவங்களினாலும் உலக பிரகாரமான வேசித்தனங்களினாலும் நம்மை சேதப்படுத்தி நம்ம இச்சைக்குரியவர்களாக மாறி போனால் நிச்சயமாகவே அவருடைய பரிசுத்த ஆலயமாக நாம் காணப்பட மாட்டோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாமல் போகும். இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே நம் மேய்ப்பராக இருக்கிறார். எனவே நம்ம வாழுகிற ஒவ்வொரு நாட்களையும் அவருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படி அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டாரோ, அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சாயலாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடியவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆலயமாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாஸ் ஓவர்ல கூட எத்தனையோ சாபங்கள், அதாவது காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் கூட இருக்கலாம். இல்லை நம்மள பொருளாதார நிலைமை பரம்பரை சாபம், இந்த வியாதி எங்களுக்கு பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இது பரம்பரை சாபம் என்று இந்த நாட்களில் பயந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனால் தேவன் தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவர் தாமே நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆலயமாக நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் என்று கர்த்தர் தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலுக்கு என்னதான் சொன்னாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க நினைத்த தேவன் அவர் ஆசீர்வாதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தில் எந்த ஒரு மாறுதலும் தேர்தலும் இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ள இருக்கிறார். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்தலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும்
அன்பின் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு இம்மட்டுமாக நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ரேமா டைம்லையும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஸ்பீக் வித் அஸ் லார்ட், இன்டர்வீன் அஸ் லார்ட். உம்முடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இந்த அதிகாரத்தில் 9வது வசனம் தன்னுடைய 2ஆம் பகுதி சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். Blessed is he that blesseth thee, and cursed is he that curseth thee. இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் எப்படி எஸ்தர் புஸ்தகத்துல காரியம் மாறுதலாக முறிந்ததோ, இந்த அதிகாரத்திலையும் சபிக்க வந்தவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். இது எப்படி சாத்தியம் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், நம்முடைய கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்னும் சில நாட்களில நம்ம பாஸ்ஓவர் என்று சொல்லப்படுகிற பஸ்கா பண்டிகைக்குள்ள ஏப்ரல் 27 மற்றும் 28 நம்ம பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த பாஸ்ஓவர், இந்த பஸ்கா என்கின்ற இந்த பண்டிகையினுடைய சிறப்பு அம்சம் என்ன? பெஷாக் என்று எபிரேய வார்த்தையில சொல்வார்கள். ஆண்டவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின காரியத்தை நினைவு கூறுகிற பண்டிகை தான் இந்த பண்டிகை. இவ்வளோ நாள் அவங்க அடிமை வீட்டுல இருந்து அவங்க விடுதலையாகி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாட்ட கானான் தேசத்துக்கு புறப்படுகிற காரியத்தை நினைவு கூறுகிற பண்டிகை தான் இந்த பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் கடந்து செல்லுதல். எந்தெந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டுல சங்கார தூதன் நுழையவில்லை, அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்து இருந்தார். எந்த வீட்டுல சங்கார தூதன் நுழைந்தான், அந்த ரத்தம் பூசப்படாத இடத்துல he passed over. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுக்கு முன்னாடி இருந்த இத்தனை நாட்கள் இருந்த அடிமைத்தனத்தை கடந்து பாஸ் ஓவர், அதை கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய வல்லமையை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நம்ம இஸ்ரவேல் தேசத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமானால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் எழும்பி இருக்கிறது, பல யுத்தங்கள். இன்றைக்கும் மீதியானியர்கள், இன்றைக்கும் மோவாபியர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த திசையில இருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலானது இந்த திசையில இருக்கிறது. நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், சொன்னதுதான். நாம் இந்த இடத்துல இஸ்ரவேலுக்காக பரிந்துரை ஜெபம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். லெட்ஸ் ரைஸ் இன் அவர் ஸ்பிரிட். நம்ம இஸ்ரவேலுக்காக இந்த வேளையில கூட நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர் இன்டர்வீன் பண்ணணும். அவர் ஊடுருவி சென்று அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாமா? தேவஜனமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இஸ்ரவேல்ல நடக்கிற போருக்காக, இஸ்ரவேல்ல நடந்து கொண்டிருக்கிற குழப்பங்களுக்காக, இஸ்ரவேல்ல நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்காக தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு வெற்றியை தர முடியும்னா இன்றைக்கும் வெற்றியை
தர வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இஸ்ரவேலை நோக்கி நீர் பார்ப்பீராக. அப்பா, நீர் கண் நோக்குவீராக. ஓரி பலபியாந்தன பாஷதர பலபதர பிரியாந்தன பாக்கர பலபலபா ஓரிதனர பதர பியாந்தன பாஷதர பலபாத்தர பாக்கர பலபா. எங்கள் தேவனாகிய கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கப்பா. இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, உடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்கப்பா. உடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்கப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நீர் எழுந்தருளுவீராக. அந்த தேசத்துல நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, உம்முடைய ஜனம் ஆயிற்றே, உம்முடைய ஜனம் ஆயிற்றே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஆயிற்றே. எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தோன்றின குலம் ஆயிற்றே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மனதுருகுவீராக, மனதுருகுவீராக. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. குருடாக்கப்பட்டிருக்கிற கண்களை திறந்தருளுவீராக, செவிடாக்கப்பட்டிருக்கிற செவிகளை திறந்தருளுவீராக. அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, கடினப்பட்ட இருதயங்களை நொறுக்கி போடுவீராக. தேவனாகிய கர்த்தரே, பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அருளப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நாங்கள் இன்றைக்கு ஒருமனப்படுகிறோம் அப்பா, நாங்கள் இன்றைக்கு ஒருமனப்படுகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய முற்பிதாக்களுடைய சந்ததிக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானோமோ அன்றைக்கே நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் ஆயிற்றோம் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. இதோ எங்களுடைய ஆபிரகாமுடைய சந்ததிக்காக நாங்கள் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய மன மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஒரு பெரிய எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல பல மெசியானிக் ஜூஸ் எழுப்பட்டும் தகப்பனே. கிறிஸ்துவை அறிகிற அறிவை தேவனாகிய கர்த்தர் நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் நீங்க நிர்மூலமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவஜனமே, let's rise up in our spirit and pray for our beloved Israel nation. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, சுவிசேஷத்தை அவர்கள் புறக்கணிக்க கூடாது அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகட்டும் என்று ஆண்டவரை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சௌக்கியத்தை கட்டளையிடுவீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, அந்த தேசத்துல சமாதானத்தை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, இந்த வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இஸ்ரவேலிலே ஆண்டவரே எழுந்தருளி, let your spirit come upon the nation of the Israel, Lord. Let your spirit come upon the nation of Israel, Lord. Let your spirit come upon the nation of Israel, Lord. ஆண்டவரே, நீங்க எழுந்தருளி அந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களை மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. கண்களை திறப்பீராக. உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாக்குவீராக. சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சௌக்கியத்தை கட்டளையிடுவீராக. தேவனாகிய கர்த்தரே நோக்கி பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு உண்டாவதாக. தேவனாகிய இயேசுவை நோக்கி பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இருதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரவேல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பாஸ்ஓவர்ல எப்படி, இந்த பாஸ்ஓவர் பண்டிகையானது எப்படி எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து சென்றார்களோ, வரப்போகிற பாஸ்ஓவர்ல அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய எழுப்புதல் நீர் கட்டளையிட போற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. தேவஜனமே, என்றைக்கு நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனோமோ அன்றைக்கே நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாராய் மாறி போனோம். இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமா பாஸ்ஓவர், இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமா பஸ்கா பண்டிகை இல்ல, நமக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
எப்படி அவர்களை தேவனாகிய கர்த்தர் அடிமை வீட்டிலிருந்து புறப்பட பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர் நடத்தினாரோ, இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அது வெளிப்புறகரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கடந்து போக தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவித பலன் அளிப்பார், எல்லாவித வல்லமை அளிப்பார். இப்ப நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிற நேரம் இது. பல்வேறு விதமான பாரம்பரியமாக தொடர்ந்து வருகிற எப்பேற்பட்ட சாபங்களா இருந்தாலும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால we can pass over. இப்போ நமக்காக ஜெபிக்கிற நேரம் இது. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஓரி பலபத யாந்தன ரபாஷத, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. ஜெபிக்கலாம். ஓரி பதரபிய. This 1 minute of prayer can transform your life. This 1 minute of prayer can transform your life. This 1 minute of prayer can give you victory. This 1 minute of prayer can give you the God's power to overcome all the spirit of darkness. Oh ridana rabashadara balabayantana rabakara balabadaraba. Oh durabalabadarabiyantana rabeshadara balabakara balabaraba. Oh yantana rabashadara balabadarabalabadiyantana rabashadara balabakara balaba. Oh நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானோம். நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். ஓ நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. எல்லா நிபச்சொல்லை நிர்மூலமாக்குவீராக. எல்லா தீய நினைவுகளை நிர்மூலமாக்குவீராக. All the enemy plan in Jesus name, let it be distracted in Jesus name. அது நினைவுல தோன்றும் போதே இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. ஓரி பலபதரபி ஆந்தன ரபாஷதர பாக்கர பலப. இந்த பாஸ்ஓவர்ல ஆண்டவரே எங்களுக்கு ஃபினான்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ நீங்க கொடுங்க. let the whole GI 611 church pass over the finance. ஆண்டவரே பலவீனம், எப்பொழுது பார்த்தாலும் பலவீனம், எப்பொழுது பார்த்தாலும் சுகவீனம், ஆண்டவரே இந்த பாஸ் ஓவர்ல ஆண்டவரே இந்த எங்களுடைய முழு சபையும் ஆண்டவரே கடந்து செல்ல, இந்த பலவீனம்ங்கிற காரியத்தை கடந்து செல்ல தேவனுடைய வல்லமை கொடுப்பீராக. ஓரி பாபா ஷதரபல பாக்கரபல பதரபா. ஆண்டவரே எந்த பாரம்பரிய சாபம் எங்களை பின்தொடர ஆண்டவரே வல்லமை இல்லப்பா. நாங்கள் எல்லாம் தேவனால பிறந்தவர்கள். நாங்கள் தேவனால பிறந்தவர்கள். நம்ம டிக்ளேர் பண்ணலாமா? ஆண்டவரே நாங்கள் தேவனால பிறந்தவர்கள். எங்களுடைய அப்பாவுக்கு ஒரு காரியம் வந்து அது எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எங்க அம்மாவுக்கு ஒரு காரியம் வந்து அது எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் தேவனால பிறந்தவன். நான் தேவனால பிறந்த. let us declare நான் தேவனால பிறந்தவன் இயேசுவின் நாமத்தினால. மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினால நான் பிறக்கல. நான் தேவனால பிறந்தவன். ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், விளைவீனங்கள் எல்லாவற்றையும் பாஸ் ஓவர் கடந்து செல்லக்கூடிய பலனை நீர் அழித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததி. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்பா தேவன் எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்ததற்காக, வல்லமையை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தருக்கே எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமி வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
போல் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேன் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேன் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த எண்ணாகும் 24ஆம் அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தின் மேல மாத்திரம் அவருடைய தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். யார்? பீலேயாம். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து என்று அவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க அவன் தொடங்குகிறான். இந்த வசனத்துல இருந்து நாம் காண்கிற ஒரு விஷயம், தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல மாத்திரம் அல்ல, யார் மேல வேணாலும் அவருடைய ஆவியை அவர் பொழிந்தருள முடியும். நாம் 2 அதிகாரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், பீலேயாமுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற நேரத்துல கழுதையின் கண்ணை தேவன் திறந்தார். எதிரில் தூதன் நிற்கிறத அந்த கழுதை கண்டது. இப்ப நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக தொடர்ந்து நாம ஜெபிக்க வேண்டும். தேவ ஆவி அவர்களை நிரப்ப வேண்டும். தேவ ஆவி அவர்களை வழி நடத்த வேண்டும். இது நாம் எப்பொழுதும் பண்ணுகிற ஜெபம். ஆனா இந்த அதிகாரத்தை கேட்ட பிறகு நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, தேவ ஆவி அனைவர் மேலும் இறங்கட்டும். நம்ம தேசத்துல இருக்கிற தலைவர்கள், நமக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகள், தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான் the nation can transform, the place can change. நம்ம எல்லாரும் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்காக இந்த வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பல மக்கள் மீதும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கலாமா? தேவ ஆவியானவர் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கலாமா? தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, the spirit of the sovereign Lord, ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Let the spirit of the sovereign Lord come upon all the people. Let the spirit of the sovereign Lord come upon all the people of India, Lord. Let the spirit of the sovereign Lord come upon all the people of India, Lord. ஆண்டவரே இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எப்படி ஒரு பாகாலை வணங்குகிற அந்த பீலேயாம் மீது தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி, ஆண்டவரே சபிக்க வந்தவன் எப்படி ஆசீர்வதிக்க ஆண்டவரே அவன் செய்தானோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். காரியங்கள் மாறலாக முடியட்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மீது என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவீராக. எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே சபிக்க வந்தவர்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கட்டும். சபிக்க
அதிகாரங்கள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, இந்த ஜெபத்தை நாங்கள் இன்றையிலிருந்து தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்மை அறிந்து கொள்ளாத மக்கள் மீது எழுந்தருளி ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ண போகிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்க இனிமேல் அழ போறதில்ல, நாங்க இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. உம்முடைய ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். This is a strategy. This is the strategy to transform our nation. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய தேசத்தின் மீது, எல்லா மக்கள் மீது இறங்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் எல்லார் மேலும் எழுந்தருளி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த தேசத்துல நீர் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe everything in your name, oh Lord. Lord, thank you for intervening in our life. Thank you for opening our spiritual eyes, oh Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Have a blessed day.